இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸை எடுத்து டேக் ஓவர் பண்ணி நடத்தினா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டாஸ்மார்க் எடுத்து நடத்துறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா என்னடா பேட்டி எடுக்கிற? நிப்பாட்ற கேமராவை. நிப்பாட்ற கேமரா. என்னடா? ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் மெரினா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு சர்வே சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் சென்னையில் இருக்க பீப்புள் பெர் இயருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸ்கூல் ஃபீஸ்க்காக அவங்களோட சேலரிலேருந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றத இந்த கண்டென்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பசங்க இருக்காங்களா? 2 பசங்க இருக்காங்க சார். ஓகே சார். உங்கள் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் எவ்வளோ சார் ஸ்பெண்ட் பண்ணீங்க ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ்? பொண்ணுக்கு வந்து 48,000, பையனுக்கு 36,000 per year. ஸ்கூலா இல்லை காலேஜில்? ஸ்கூல்ல. ஸ்கூல். ஹாய் மேம். ஹாய். தம்பி என்ன படிக்கிறார் மேம்? இந்த நிஷாந்த் இது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகே மேம். உங்கள் பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து ஸ்கூலில் கட்டுறீங்க? 50,000 பே பண்ணுறோம். அரௌண்ட் 50,000. 50. ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக அவங்க என்ன சார்ஜ் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க? இல்லை, அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணல. இல்லை, ஒன்லி 50,000 மட்டும் தான். 7th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது அதிகமாக இல்லைங்களா? பட் நமக்கு எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் தேவைப்படுது இல்லையா? குறையவே குறையாது பிரதர். ஆர்பி கிடைக்கிறதே பெரிய விஷயம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பேசி புரிய வைங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூலிங்க வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும். பகுதி நீங்க படிப்புக்காக செலவிடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? சார், ஒரு பகுதி இல்லை சார். நான் என்னுடைய வருமானத்துக்கு மீறி நான் கடன் வாங்கி தான் என்னுடைய பசங்க படிப்புக்கு நான் செலவு பண்றேன் சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன மாதிரி நிறைய பேர், அதாவது மிடில் கிளாஸ், நாங்களாம் மிடில் கிளாஸ் கூட இல்லை, நாங்க மிடில் கிளாஸும் கீழே. அப்போ நாங்களே இவ்வளவு கஷ்டப்படும் போது எங்களோட இன்னும் கீழே இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஒரு கோரிக்கையை கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி இந்த ஃப்ரீ இதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு கல்வி தரத்தை உயர்த்தணும், கவர்மெண்ட் ஸ்கூலை எடுத்து நடத்தணுன்றது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இந்த பஸ் ஃப்ரீ 6,000 ரூபாய் தருது, அதுக்கப்புறம் ஓட்டுக்கு காசு தருது, இதெல்லாம் தேவையில்லை. நீங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் பணம் கட்டியானா எல்லாருமே சோம்பேறி ஆக்கிறீங்க. அதெல்லாம் தேவையில்லை. அது இல்லாம கல்வியும் மருத்துவமும் ஃப்ரீ அப்படின்றது ஒரு பெரிய கோரிக்கை. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கண்டிப்பா யாராலையும் அசைக்க முடியாது. இது என்னுடைய தாழ்வான கருத்து. உங்க நேம் சொல்லுங்க. அனாமிகா. அனாமிகா, எங்க இருந்து வரீங்க? கேலிக்கட்டு. கேரளா கேலிக்கட்டு தான். கேரளா. ஸோ கேரளால வந்து ஸ்கூல் படிக்கும் போது நீங்க எவ்வளவு ஃபீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க பெர் இயருக்கு? கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ இல்ல, பிரைவேட் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபீஸே இல்லையா சுத்தமா? ஃபீஸ் யூனிஃபார்முக்காக. ஓகே. கேரளால பிரைவேட் ஸ்கூல்ல தான் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க? பிரைவேட்டில் ஒரு எத்தனை வரும், ஒரு 10,000 அவ்வளோ வரும். 15,000 to 20,000 பிரைவேட் ஸ்கூல். ஆமா, அவ்வளோ வரும். கணக்குல எல்லாம் கேரளால வாங்க மாட்டாங்கல்ல? இல்ல என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. ஹாய். உங்க நேம் சொல்லுங்க ப்ரோ. என் நேம் பழனி. ப்ரோ, வீட்டில் ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க? இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்க ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? 50 to 70 இருக்கும். 50 to 70. என்ன படிக்கிறாங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே 50 to 70. ஆமாம். இது இல்லாமல் அடிஷ்னல் ஃபீஸ் எதனா வாங்குறாங்க பெர் இயரில்? அது டொனேஷன் மாதிரி, அது கொடுக்குற மாதிரி இருக்கும். வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு அப்பா எடுத்துக்காதீங்க, சொல்லலாம். டொனேஷன் எவ்வளோ கொடுத்து சேர்த்துங்க? அப் டு 1 lakh வரைக்கும் டிபெண்ட் அப்பான் த நமக்கு இது பொசிஷன் இருக்கு. ஆமாம், கிளாஸை பொறுத்து. தம்பி என்ன சார் படிக்கிறாரு? 9th படிக்கிறாரு இப்போ. சார், உங்க பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு சார் ஃபீஸ் கட்டுறீங்க? இப்போ 60,000 ரூபாய் கட்டுச்சு. என்ன படிக்கிறது? 9th ஸ்டாண்டர்ட். ஆமா சார், இது ரொம்ப அதிகமா இல்லையா? என்ன பண்றது, கட்டி தான் ஆகணும், வேற வழி. ஸோ இது இல்லாம அடிஷனல் சார்ஜஸ் என்ன வாங்குறாங்க? இது அந்த புக்கு, பேனா, அப்பப்போ அந்த நோட்ஸ் தர நோட்ஸு, பேனா, அட்டை, பேடு. சார், இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எடுத்து நடத்தினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும், ஃபீஸும் கம்மியாக வாங்கினா நல்லா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியிலேருந்து ஒரு பகுதி இதுக்காக நீங்கள் வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஆமாம் சார், கடன் வாங்கி கட்டுது, எப்படி ஒன்று பசங்க படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் எதுவும் பண்ணி தான் ஆகணும், வேற வழி. இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸை எடுத்து டேக் ஓவர் பண்ணி நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டாஸ்மார்க் எடுத்து நடத்துறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா டாஸ்மார்க்கே நடத்தும் போது நம்ம ஸ்கூலில் கண்டிப்பாக பண்ணாங்கன்னா நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ உங்களோட சேலரியில ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ்க்கு வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா உங்களோட சேவிங்ஸ்? ஆமாம். இப்போ மந்த்லி நான் ஒரு 6,000 அந்த ரேஞ்சில் வந்து வச்சாதான் எனக்கு வந்து இயர்லி நான் ஃபீஸ் கட்ட முடியும்.
ஃபீஸ் கட்டணும். சார் இந்த வீடியோல கவர்மெண்ட் கிட்ட நீங்க எதனா கேட்கணும்னா என்ன சார் கேட்பீங்க? ஃப்ரீவெல்லாம் வேணாம், மருத்துவம் படிப்பு 2 மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தா போதும். எதனால சார் அது மட்டும் கேட்குறீங்க? ஏன்னா அதான முக்கியம் இன்னைக்கு. அது 2 வரம் தான் மேலே வந்துடலாம் நினைக்கிறேன். படிப்பு ப்ளஸ் மருத்துவம். ஏன் சார் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே சேர்க்கலாம் இல்லையா? சேர்த்தணும், சேர்க்கணும். எங்க வீட்டில் பொம்னாட்டி ஏற்றுக்கிறாங்களா? என் பிள்ளை நல்லா படிக்கணும், எங்கே படிக்கணும், இது படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஜுகேஷன் எப்படி கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க மனசு பரவாயில்ல, கவர்மெண்ட் கூட சேர்த்தலாம், படிக்க வைக்கலாம், தப்பு இல்லை. ஹாய்க்கா. ஹாய். உங்க நேம் சொல்லுங்க. ஹமீதா. உங்க வீட்ல பசங்க இருக்காங்களா, ஸ்கூல் படிக்கிற பசங்க? 10th படிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க ஸ்கூல் ஃபீஸ்க்காக? 25,000. இது கரெக்டா நினைக்கிறீங்களா இல்ல அதிகமா? அதிகம்தான். அதிகம் தான். எதனால கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல ப்ரிஃபர் பண்றீங்க? நாங்கள் தமிழ் மீடியம் படித்தேன், அதனால சரி இந்த இப்போ எல்லாம் இங்கிலீஷுன்றாங்கல்ல, அதனால இங்கிலீஷ் மீடியம் நம்ம பொண்ணு படிக்கிட்டோன்னு இங்கிலீஷ் மீடியம் எல்கேஜிலேருந்து. இப்போ கவர்மெண்ட் வந்து பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் எடுத்து நடத்தினா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? படுவோம். இந்த வீடியோ மூலியமா கவர்மெண்ட்டுக்கு எதனா சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு பேரண்டா? எல்லாருக்கும் எடுத்து நடத்தினா எல்லாரும் சந்தோஷம்தான் படுவாங்க. பணம் இல்லாதவங்க, கஷ்டப்படுற குடும்பம் படித்து, ஏன்னா படிக்கிற பசங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்கல்ல, அதனால சந்தோஷப்படுவாங்க. இந்த 25,000 ரூபான்றது உங்க வருமானத்துல இருந்து ஒரு வருஷத்துல இது அதிகமான அமௌண்ட்டா கம்மி? அதிகம்தான். நாங்கள் அதான் நகையே வச்சு வியாபார ஆவையில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி மூட்டுவோம். அந்த மாதிரி. என்ன படிக்க வைக்கணும்னு காசு அந்த பசங்க? படிக்க வைக்கும். அவளா என்ன படிக்கிறாளோ அது படிக்கணும், நம்மளாம் ஒன்றும் இது பண்ணக்கூடாது. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. உங்க வீட்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா ஸ்கூல் படிக்கிற பசங்க? இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க ஸ்கூல் படிக்கிற ஃபீஸ்? பர் கிட் வந்து 80 to 1 ஆகுது. 80,000 to 1 lakh. 80,000 to 1 lakh. Yeah. அதிகமா இல்லைங்களா? அதிகம் தான், என்ன பண்றது, இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து பசங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஒரு இந்த மாதிரி காம்படிஷன் வேர்ல்ட்ல அவங்களும் வந்து ஒரு ரேப்போல போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் வேணும் அப்படின்னா. இது இல்லாம வேற எதனா அடிஷனல் ஃபீ உங்ககிட்ட கலெக்ட் பண்றாங்களா ஸ்கூல்? இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டேஸ், ஆனுவல் டேஸ், அது இல்லாம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ், ஃபீல்ட் ட்ரிப்ஸ், அது எல்லாமே இருக்கும். மேம், ஒரு முக்கியமான கொஸ்டின். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்காங்க, ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நீங்க ஏன் பிரைவேட்டா செலக்ட் பண்ணிருக்கீங்க? உங்களோட ஒப்பீனியன் நீங்க ஷேர் பண்ணுங்க. மேபி நாங்க படிக்கும்போது வந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்ல, அதே மாதிரி எஜுகேஷன் லெவலுமே அப்ப வந்து நல்லா இல்ல. ஸோ நம்ம பசங்க நல்லா படிக்கணுமே அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த பிரைவேட் செக்டர்ஸ். இன்னும் என்னன்னா மெயினா நெக்ஸ்ட் லெவல் அவங்க போறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இருக்கணும்ல. உங்க சைடுல இருந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதனா ஒரு கோரிக்கை இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கவர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ் எல்லாம் லேடிஸ் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல, அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் ப்ளஸ் வந்து படிப்புக்கும் இதை வந்து ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம ஒரு இது என்னன்னா, ஹாஸ்பிட்டல் போகாமல் வந்து சுடுகாடு போக முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டோம். நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு, அந்த மாதிரி உணவு பழக்கவழக்கத்தில் இருக்கோம். ஸோ அதனால் வந்து நமக்கு இதுக்கு ஃப்ரீ கொடுக்கறத வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கலாம், ஃபியூச்சருக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கல்வியை கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீஸா நமக்கு நிறைய ஃப்ரீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? நிறைய ஃப்ரீ பஸ்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. இது கொடுக்கறது பெஸ்டா இல்ல எஜுகேஷன் அண்ட் மருத்துவத்தை ஃப்ரீயா கொடுக்கறது பெஸ்டா? எஜுகேஷன் எதை வச்சு மேம் சொல்றீங்க? எஜுகேஷன் கொடுத்தா எஜுகேஷன் இஸ் தி only thing which will come until your life. அதனால வந்து எஜுகேஷன் தான் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க எங்க போனாலும் உங்க கூட இருக்கிறது எஜுகேஷன் மட்டும்தான். இந்த வீடியோ மூலமா கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லுவீங்க? எஜுகேஷன் வந்து அதுல இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணா பெட்டரா இருக்குமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும்.